டேலி ஸ்டார்ட் பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஐக்கான் டபுள் கிளிக் பண்ணணும். இது பண்ணிட்டு அப்புறம் கோ டு செலக்ட் கம்பெனி. இது வந்து ஏற்கனவே இருக்கிற கம்பெனி. புதுசாக க்ரியேட் பண்ணோன்னா இங்கே போயிட்டு க்ரியேட் பண்ணணும். இங்கே என்டர் பண்ணிவிட்டு this is the first step in Tally. Say example Saravana and Co. This is the company name. This is India. State Tamil Nadu. Pin code number you can enter here. Here you can enter the phone number. Here you can enter the email ID. Here currency symbol is rupees only. This is accounts with inventory. அப்படின்னா அக்கௌண்ட்ஸு ப்ளஸ் இன்வென்ட்ரி அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து பிகின்ஸ் ஃப்ரம் 2010 வந்து கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம். புக்ஸ் பிகின் ஃப்ரம் அதே டேட் கொடுங்க. as these are all same, bus this all, that's all. Company creation is over. இப்போ என்ன பண்ணுவோம்னா அக்கௌண்ட் ஹெட்டிங்ஸ் எல்லா கம்பெனி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணது கம்பல்சரி. அதாவது வந்து அக்கௌண்ட் இன்ஃபோவில் போயிட்டு பண்ணணும். here this is account info. இங்கே போயிட்டு லெட்ஜர்ஸில் போயிட்டு மல்டி லெட்ஜர்ஸ் ஒரே வாட்டி ஒரு 10-20 லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆல் ஐட்டம்ஸ் சேல்ஸ் அக்கௌண்ட். உங்கள் கம்பெனி ட்ரேடிங் கம்பெனி இல்லை மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ரெண்டு கம்பெனிக்கு இந்த சேல்ஸ் அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கும். இங்கே சேல்ஸ் அக்கௌண்ட், இங்கே குரூப் வந்து சேல்ஸ் தான் இருக்கணும். இங்கே சேல்ஸ் போடுங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் வராது. அப்புறம் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அண்டர் குரூப் பர்ச்சேஸ் தான் வரும். ஓப்பனிங் பேலன்ஸ் வராது. கேஷ் அக்கௌண்ட் ஏற்கனவே இருக்கும். பேங்க் அக்கௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் இங்கே நான் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னு போடுறேன். ஆக்சுவலி உங்கள் பேங்க் என்ன பேங்க் இருக்குது அந்த பேங்க்கு தான் க்ரியேட் பண்ணணும். இங்கே பேங்க் அக்கௌண்ட்ஸ். கேஷ் அக்கௌண்ட் தேவையில்லை, ஏன்னா டேலியில் ஏற்கனவே கேஷ் அக்கௌண்ட் இருக்கும். இதுக்கப்புறம் சேல்ஸ் டேக்ஸ், சேல் டேக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இங்கே வந்து டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் அப்படின்னு போடுங்க. இங்கே எக்ஸாம்பிள் சேல் டேக்ஸ் 4% அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சேல் டேக்ஸ் 4% இருக்கும், ஒரு ஐட்டம் 12% இருக்கும், 12.5% இருக்கும். இங்கே டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் தான் வரணும். அப்புறம் வந்து சேல்ஸ் டேக்ஸ் 12.5% இப்படின்னு க்ரியேட் பண்ணணும். திஸ் ஆல்சோ டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ். purchase tax, this is called as input tax. This also duties and taxes. Purchase tax say 4%, same purchase tax 12.5%. This also duties and taxes. Salary account
This is indirect expense. ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட எல்லா செலவும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் தான் வரும். ரெண்ட் அக்கௌண்ட், this is also indirect expense. அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி, எல்லா கம்பெனி எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்ஸு, ரெண்ட் எக்ஸ்பென்ஸ், சேலரி எக்ஸ்பென்ஸ் உண்டு. இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அப்புறம் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், திஸ் இஸ் ஆல்சோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் என்னென்னா காஃபி டீ எக்ஸ்பென்ஸ் எல்லாமே இதில் போடலாம். அப்புறம் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி this is also indirect expense. Printing and stationery. Furniture and fittings. Furniture fittings means ஆஃபீஸுக்கு தேவையான சேர்ஸ், டேபிள்ஸ் இதெல்லாமே சேர்த்து ஃபர்னிச்சர் ஃபிட்டிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது அந்த ஃபிக்ஸட் அசெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹியர் குரூப் ஃபிக்ஸட் அசெட்ஸ். இதுக்கப்புறம் கார், vehicles, say vehicles, these also fixed assets. When purchasing this assets like furniture, vehicles or building whatever, it will comes under fixed assets only, because of it is not a purchase group, because this is not meant for trading purpose. It is only the office purpose or personal use, so that you have to specify the group under fixed assets only. Then conveyance account. Conveyance means office staff அங்கங்கே வெளியில் போவாங்க, பஸ் ஃபேரு அது எல்லாமே சேர்த்து conveyance expense சொல்லுவாங்க. This is indirect expense. So this is enough at present. If any required, we will create later. Say after that, accept yes or no. It will ask, say press Y for accept. So these ledgers have been created. Just verify this.